இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 1-7 வார்த்தைகள் முடிய. இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய திருத்தூதர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். 12 திருத்தூதர்கள். அவர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் அளிக்கிறார். அவர்களை தேர்ந்தெடுத்த பின்னர் ஆண்டவர் இயேசு அறிவுரையாக அவர்களுக்கு குறிப்பிடுகிறார். பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள், சென்று விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றுங்கள் என்று அறிவுரை கொடுக்கிறார். முதலாவது 12 திருத்தூதர்களை ஆண்டவர் அழைப்பது. அவரவர்களுக்கு விருப்பமான ஒரு சபையை நாம் உருவாக்கி கொள்ள முடியாது. 12 திருத்தூதர்களை தலைமையாக கொண்டு தொடங்கிய கத்தோலிக்க திரு அவைதான் இயேசு தூய ஆவியின் ஆற்றலால் ஆரம்பித்து வைத்தது. அந்த திருத்தூதர்கள் அவர்களுடைய வாரிசுகள் நம்முடைய சபைகளில் தலைமை ஊழியர்களாக இருக்கிறார்களா என்று உறுதி செய்ய வேண்டும். இது ஆண்டவர் இயேசுவினுடைய திட்டம், நம்முடைய விருப்பம் அல்ல. விவாத பொருளாக, விவாதத்தின் முடிவாக நாம் கொள்ளுகின்ற முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஆண்டவர் இயேசுவினுடைய திட்டம். திரு அவை ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும், ஒரு மந்தையாக இருக்க வேண்டும். அதற்கு தலைவர்கள் என்று ஆண்டவர் நியமிக்கிறார். அவர்களுடைய வாரிசுகள் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கின்றன. நான் இருக்கின்ற சபையில் இந்த தலைவர்கள் இருக்கிறார்களா? கத்தோலிக்க திரு அவை வழி வழியாக வந்துள்ளதாக இருக்கிறதே, அதில் நான் இருக்கிறேனா? அதற்கு நான் எவ்வளவு உண்மையுடன் இருக்கிறேன்? எத்தனை குறைபாடுகள் இருக்கும்? திருத்தூதர்கள் மனிதர்கள் தானே, அவர்களுடைய வாரிசுகள் மனிதர்கள் தானே, எவ்வளவு குறைபாடுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இதுதான் கத்தோலிக்க திரு அவைதான் ஆண்டவர் இயேசு உருவாக்கியது, அவருடைய திட்டத்தின்படியானது. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த திருத்தூதர்களுக்கு, அவர்களுடைய வாரிசுகளுக்கு இன்றைக்கும் பேய்களை ஓட்ட, நோய்களை நீக்க அதிகாரம் அளித்திருக்கிறார் கடவுள். நோய்கள் அல்லது பேய்கள் என்பது நம்மிடம் இருக்கிற உடல் நோய், மனநோய்கள், சமுதாய நோய்கள். இவைகளையெல்லாம் இவர்கள் ஓட்டுவதற்கு போதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள், வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற இந்த அமைப்பில் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கிறேனா என்பது நமக்கு மிக முக்கியம். நம்மிடம் என்ன விதமான நோய்கள் இருக்கின்றன, அதிலிருந்து வெளிப்பட நமக்கு அருட்சாதனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வாரிசுகள் வழியாக அந்த அருட்சாதனங்கள் தினம்தோறும் நமக்கு செயல்பாட்டில் உள்ளன, பயன்படுத்தி கொள்ளுகிறேனா என்று சிந்திக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, திருத்தூதர்கள் வழியாக இந்த உலகிலே உம்முடைய இறை அரசை போதிக்கிறீர். அவர்கள் வாரிசு வழியாக அது காலம் முழுவதும் போதிக்கப்பட இருக்கிறது. இந்த திரு அவையில் இருக்கிற நாங்கள் உம்முடைய அமைப்பில் உள்ள இந்த தலைவர்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு, இந்த தலைவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான கோட்பாடுகள், காட்டுகின்ற வழிமுறைகள், இவைகள் வழியாக எங்களை உமக்கு உரியவர்களாக ஒப்பு கொடுத்து வாழ்வதில் நிலைத்து நிற்க அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.